ஃபர்ஸ்ட் டைம் இந்திய தொலைக்காட்சியில மட்டும் இல்ல, உலக தொலைக்காட்சியிலேயே for the first time 13 கதாநாயகிகளும் ஒரே மேடையில சன் தேவதைகளா நின்னுட்டு இருக்கீங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் அனைவருக்கும். கண்கொள்ளா காட்சி, குளு 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 குளுன்னு இருக்கு பாக்குறதுக்கு. 13 தேவதைகள் நம்ம கூட இருக்காங்க. பட் 14வது ஒரு தேவதை அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் let's welcome சத்யா on stage. மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பிள்ளை. So with that 14 குடும்ப குத்து விளக்குகளே இங்க இருக்குன்னு சொல்லலாம். மாயா தொடர்ல இருந்து தர்ஷினி, நீங்க சொல்லுங்க, சன் குடும்பத்தின் சன் தேவதையா இங்க நின்னுட்டு இருக்கீங்க, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? I am so excited. Actually என்ன சொல்றது, ஒரு I don't know எனக்கு வார்த்தைகளே வரல. I am so happy. Thank you so much. ஆக்சுவலா தேவதைகளை எப்படி சொல்லுவாங்கன்னா அதிர்ஷ்டத்தினுடைய குறியா சொல்லுவாங்க. அதிர்ஷ்ட தேவதை கதவு தட்டணும், உங்க வீட்டுக்கு எப்ப அதிர்ஷ்ட தேவதை வருவான்னு. ஆனா உண்மையிலேயே சன் குடும்பத்துல தேவதைகளா இருக்கிறதுக்கே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அந்த அதிர்ஷ்டம் உங்க 14 பேருக்குமே இருக்குன்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள் அதுக்கு. அடுத்ததா ரோஜா from ரோஜா, நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு தருணத்துல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? Today I'm here means that credit goes to my parents and ella Roja team. Thank you so much everyone. And idai na Tamil தப்பா பேசினா மன்னிச்சுக்கங்க. Thank you. 3 விஷயத்தை ஒண்ணா பண்ணிருக்கீங்க. டான்ஸ் ஆடி இருக்கீங்க, பேசி இருக்கீங்க, வெக்கப்பட்டிருக்கீங்க. 3 ஒண்ணா பண்ணிருக்கீங்க. பட் அடுத்ததா சுமங்கலி திவ்யா. எல்லாருக்கும் வணக்கம். பெரிய ஒரு நன்றி சொல்லணும் சன் டிவிக்கு. அவங்க இல்லைன்னா நான் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அந்த 14 தேவதைகளில் நானும் ஒரு தேவதையாக இருக்கேங்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் நான் கண்டிப்பாக அவார்ட் கண்டிப்பாக வாங்குவேன். பட் நான் இதில் நாமினேட் ஆகிருக்கதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏங்க அப்போ பாயிண்ட் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்கள் பேசிக்கலி லாயர் தானே? இல்லை, அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பிரதிவாதமே கேட்கறது இல்ல, ஆப்போசிட்ல யாரும் பேசுறாங்க. இல்ல ஆக்சுவலி நான் இந்த மேடையில நிக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் அட்வொகேட்டா தான் ஆயிருப்பேன். அது என்னோட பெரிய கனவு. சூப்பர் தேங்க் யூ வக்கீல் மேடம். உங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அடுத்ததா உங்களை வள்ளின்னு நாங்க கூப்பிடுறதா, வெண்ணிலான்னு நாங்க கூப்பிடுறதா, என்ன உங்களுக்கு இஷ்டம்? எனக்கு அதிகமாக எல்லாரும் சொல்றது வெண்ணிலா பற்றி தான், அந்த பிளைண்ட் கேரக்டரை பற்றி தான் எல்லாருமே சொல்றது. பட் இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி அது தொடர்ந்து ஒரு மெகா தொடர்ல நடிக்க? ஐ திங்க் எனக்கு நினைக்கிறேன் 2 இயர்ஸாக நான் இந்த பிளைண்ட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நானும் நினச்சேன் கொஞ்சம் நேரம் தானே நினச்சேன். பட் இது போக போக மார்னிங் டு நைட் வரை ஆகும் எனக்கு ரொம்ப மைக்ரைன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ அது யூஸ்ட் ஆச்சு. சிலர் நடிக்கும் போது அதை பார்த்து நமக்கு தலைவலி வரும். பட் நடிக்கும் போதே தலைவலியோட நடிச்சு ஆனா இவ்வளவு பேரை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே we feel proud to have you. Thank you. And அடுத்ததா சந்திரலேகால இருந்து சந்திரா, ஐ திங்க் எக்கச்சக்கமான நாமினேஷன்ஸ்ல நீங்க இருந்தீங்க. இன்னைக்கும் சின்னத்திரை ஹன்சிகா, சின்னத்திரை குஷ்புன்னு எக்கச்சக்கமான பேர் உங்களுக்கு. எப்படி இருக்கு இந்த ஒரு தருணம்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். 25th இயர் செலிப்ரேஷனில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ சன் டிவி. ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து சன் டிவி பார்த்து வளர்ந்துருக்கேன். இப்போ உங்களுக்கு சின்ன வயசு தானே? பாப்பா வயசுல இருந்தா ஓகே. ஸோ அப்படி வளர்ந்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது என் வீட்டில் கேபிள் கனெக்ஷன்லாம் இல்லை. பக்கத்து வீட்டில் சன் டிவினாலே சன் டிவினா அவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலி அப்படி அந்த ஸ்டேஜ்ல வளர்ந்தேன். சன் டிவி இருந்தா அவங்க ரிச் ஃபேமிலி. ஓகே. ஸோ பக்கத்து வீட்டில் உங்க வீட்டில் சன் டிவி இருக்கா, மை காட் அவங்க பெரிய ஃபேமிலி அப்படியெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த சன் டிவியில் வரணும் போதே ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. அண்ட் இதில் சந்திரலேகால டியூவல் ரோல் பண்ணுறேன். சந்திரா அண்ட் நிலா நான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இதில் நாமினேட் ஆகிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அவார்ட் வாங்குறேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல தேவதைகளோட தேவதையா இருக்கீங்க வாணி. உங்களோட ரியல் லைஃப்ல உங்களை தேவதையா ஃபீல் பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? அது மாதிரி யாருமே இல்லைங்க. வருத்தப்பட்டு மேபி எங்க அப்பா அம்மாக்கு நான் இப்ப எங்களெல்லாம் பார்த்தா எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? சோஷியல் மீடியால ஏதோ 1-2 மெசேஜ் வரப்போ அதுவே நான் ரொம்ப தேவதமா தான் நானே ஃபீல் பண்ணிப்பேன். ஓகே, இந்த ஃபேன்ஸ்க்கு உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஐ வுட் சே தட் ஐ லவ் யூ கைஸ் பிகாஸ் அவங்க இல்லைன்னா நாங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாம் நான் எனக்காக பேசல, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு கண்டிப்பா தாசில்தாரா நீங்க பொதுமக்களுக்காக தான் பேசணும். பேசுங்க.
இல்லை பட் எல்லாருக்குமே சொல்கிறேன் அது அந்த ரீச் எடுத்துகிட்டு போனது சன் டிவி. ஒரு மூவி ஸ்டாருக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்மால் ஸ்க்ரீனில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தே ஹேவ் அ ஃபேன் கிளப், தே என்கரேஜ் அஸ். ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபேன்ஸ்க்காக மட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சத்யா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா ஜானகி, சன் தேவதையா நீங்க நிக்கிறீங்க இத்தனை கோடி மக்கள் முன்னாடி, எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இவ்வளோ ஏஞ்சல்ஸ் இருக்கு, அதுக்கு இடையில நான் வந்து ஒரு பேயா இருக்கு இப்போ. அதுதான் நான் யோசிச்சுருக்கேன், எப்படி நான் இங்கே ஏஞ்சலா வரும். நந்தினியில நான் பேயா நடிச்சிட்டு இருக்கேன், அப்போ எப்படி இங்கே ஏஞ்சலா வந்துட்டு இருக்கேன். நீங்க பேயா இருந்தாலும் நீங்க அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு வந்த ஒரு ஏஞ்சல் தானே? இல்லைங்க, இவங்க பேயா வந்தாலுமே அது ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கு எல்லாருக்குமே வியூவர்ஸ்க்கு. அதுவும் அந்த எல்லோ கலர் சாரி கட்டு வந்து she looks like an angel. பேய் மாதிரி. சத்யாவே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் நினைக்கிறேன். தேங்க்யூ சத்யா. அடுத்து வரப்போற கங்காவும் எத்தனை கதாபாத்திரம் கொடுத்தாலும் எல்லாத்துலயுமே அப்படியே சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு பிரமாதமான நடிகைன்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு ஒரு தேவதையா நிக்கிறீங்க. how does it feel? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி ரியல் லைஃப்பும் அப்படியே ஆகிட்டுருக்கு. சில டைமில் கங்கா மாதிரி இருப்பேன், சில டைமில் நந்தினி மாதிரி இருப்பேன். எனக்கே தெரியாது, அப்பப்போ சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவலி இங்கே வந்து லைனாக நிற்கும் போது எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? ஏதோ மிஸ் யூனிவர்ஸ் கான்டெஸ்ட்ல நம்ம நின்றுட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே அந்த மாதிரி. அப்படி இல்லையா? நீங்க அப்படி ஃபீல் பண்ணலையா? இப்போ அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரியே நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும் எனக்கு. ஸோ நிறைய பேராசை அதுவும் 14 பேரை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டே பேராசை. ஸோ நிறைய அவார்ட் ஷோஸ் இப்படி அட்டெண்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சூப்பர். கங்கா, நீங்க வந்து ஆக்ஷன் சொன்னோன்னே, டைரக்டர் ஆக்ஷன் சொன்னா வேற என்ன சீனா இருந்தாலும் சரி, என்ன டைலாகா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களோட ஐப்ரோஸ் தான் நடிக்குமாம்ல? ஐப்ரோஸ் எல்லாம் இல்ல, கண்ணு மட்டும். அந்த ஐப்ரோஸ் மட்டும் ஒரு தடவை தூக்குவீங்களாம் அப்படி? இப்படியா? அப்படியே தான். இதுதானே நீங்க அடிக்கடி பண்ணுவீங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி குஷ்பு மேம்க்கு கோயில் கட்டினாங்க, உங்களுக்கு புத்து கட்டிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுடைய ரசிகர்கள் அங்கங்க போய் பால் ஊத்திட்டு இருக்காங்க உங்க பேரை சொல்லி. தேங்க்யூ. அடுத்ததா சுதா, இன்னைக்கு சன் தேவதைகளா இத்தனை பேரோட நிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறோம். பிகாஸ் நாங்கள்லாம் டிவியில் அங்கங்கே ஓகே இவங்க அது நடிக்கிறாங்க இது நடிக்கிறாங்க அப்படி தெரியும். ஆஃப்கோர்ஸ் எனக்கு வாணியும் ஸ்ருதிகாவும் பிஃபோர் தெரியும். ஆனால் இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ வி ஆர் ஹாப்பி ஃபார் தேட். ஆனந்தி, ஐ திங்க் உங்களுக்கு தான் வந்து கல்யாணம் நடக்கணுமே. என் கல்யாணத்தை கூட நான் தள்ளி போட்டுக்கிறேன். கண்டிப்பா ஆனந்தியோட கல்யாணம் நடக்கணும்னு சொல்ற அளவுக்கு எங்க போனாலும் தனியா கூப்பிட்டு கேக்குறாங்க. ஒரே ஒரு விஷயம், நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன், உங்களுக்கும் திருவுக்கும் எப்போ கல்யாணம். இது நிறைய பேர் எங்க போனாலும் கேக்குறாங்க, இல்ல தனியா கூப்பிட்டு கேக்குறாங்க. நீங்க ஒரு சயின்டிஸ்டும் கூட, உண்மையா? ஆமா. என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க? வாட் சார்ட் ஆஃப் எ சயின்டிஸ்ட்? மக்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. ஸ்டெம் செல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேப்பர் இப்போ ரீசெண்டா வந்து இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் செல் தெரப்பில வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. சூப்பர். நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீங்க சயின்டிஸ்டா இருந்தீங்கன்னா அந்த ஸ்டெம் செல்லை மட்டும் ரிசர்ச் பண்ணி சில உயிர்களை காப்பாத்திருப்பீங்க. இங்க பல உயிர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு தேவதையா, அதுவும் தொலைக்காட்சியின் மூலமா. கண்டிப்பா இது அதை விட நல்ல வேலை தான். நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ண வேணாம். அடுத்து அவந்திகா, இந்த ஒரு தருணத்துல சன் தேவதையா இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த அவந்திகான்ற பேர் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பேர் அவந்திகா வச்சிருக்கேன், இந்தாம்மா உன் கையால ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னும் போது என்னால நம்பவே முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு வந்து நான் விகடன் கம்பெனி அண்ட் சன் டிவி என்னோட டைரக்டர் அவங்களுக்குலாம் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். அடுத்ததா ஷாலினி, இந்த 25th இயருக்கு நானும் சன் குடும்பம்ல ஒரு மெம்பர் ஆனதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சன் டிவி. டுடே ஐ எம் பெர்ஃபார்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ திஸ் பியூட்டிஃபுல் ஆக்ட் with all the beautiful heroines. It's like very exciting and I'm so happy for it. And thank you so much Sun TV. Thank you so much. வித்யா, சொல்லுங்க வித்யா, இப்போ இந்த புது பரிமாணம் வித்யா எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. திஸ் இஸ் மை 8th இயர் சன் டிவியில் நான் சன் டிவி ஃபேமிலியில் நான் இருக்கிறது. அண்ட் இது என்னோட தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது என்னோட 3rd மெகா சீரியல். ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஒவ்வொரு கதாபாத்திரமாக மாறிட்டே வருது. மலர்லேருந்து அலமு, இப்போ வந்து வித்யா. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
ஐ திங்க் இங்க இருக்கும்போதே அவ்வளோ பிரைட்டா வந்து ஒரு அழகான ரெட் சாரியில அப்படியே ஒரு தமிழ் பொண்ணு குத்து விளக்கு மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, சன் தேவதையா இருக்கிறதுல எவ்வளவு பெருமை? கல்யாண வீடு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட். ஸோ would be very glad to be a part of this show. சூப்பர். Because I had no knowledge, zero knowledge of Tamil. இப்போ கொஞ்சம் தான் பேசுகிறேன், கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன். அவள் தான் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சேன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இல்ல நீங்க மிஸ்டேக் பண்ணி பேச தான் இன்னும் பெரிய ஆளாகிட்டே இருப்பீங்க. சோ இத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. முழுசா தமிழ் கத்துக்கிறீங்க. அண்ட் நித்யா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இது வந்து பாக்குறதுக்கே வந்து ஒரு உலக அழகி காம்படிஷன் மாதிரி இருக்கு. ஆனா கண்டிப்பா நீங்க எந்த உலக அழகிக்குமே கம்மியே கிடையாது. சோ உங்களை கௌரவிப்பதற்காக பார்வதி தேவியே உங்க எல்லாருக்குமே டிஆர்எஸ் கொடுத்து we all want to crown you as beautiful ladies. So we request Akansha Puri, our Parvati Devi, to join us on stage, please. மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பின்னே அவன்தான் உயரம் தெரியாது நீ நிமிர்ந்தேவா பின்னே மனிதே வெளியேவா மனிதே மனிதே வெளியேவா எங்களுடைய தேவதைகளுக்கு மலர் சூட்டி இருக்கீங்க. தேங்க் யூ அகன்ஷா ஃபார் யுவர் கிராட்டிடியூட். தேங்க் யூ. எஸ். மனிதே வெளியேவா மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பின்னே உயரம் உலகேவா அவன்தான் உயரம் தெரியாது நீ நிமிர்ந்தேவா பின்னே மனிதே வெளியேவா மனிதே. அத்தனை தேவதைகளுக்குமே நன்றி. We just hope you're always this beautiful and talented. நிறைய success உங்களுக்கு கிடைக்கணும்னு எங்களுடைய wishes. Thank you so much.